benefits to the parents. பெற்றாருக்கான நன்மைகள், பெற்றாருக்கான நன்மைகள். பிள்ளைகளை தடியால அடிக்கிறதினூடாக பெற்றாருக்கான நன்மைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். முதலாவது, அதிக நோவுகளை பெற்றார் தவிர்த்துக் கொள்ளுகிறார்கள் அல்லது தவிர்த்துக் கொள்ள முடியும். அதிக நோவுகளை பெற்றார் தவிர்த்துக் கொள்ள முடியும். அதிக நோவுகளை பெற்றார் தவித்துக் கொள்ள. நோவுகள் என்று சொல்றது பிள்ளைகளால வர்ற நோவுகள், பிள்ளைகளால வர்ற பெயின், ஸ்பேரிங் மச் பெயின். அதனால பிள்ளைகளால வரக்கூடிய அதிகமான நோவுகளை பெற்றார் தவித்துக் கொள்ள முடியும், பிள்ளைகளுக்கு தடியால அடிக்கிறதால். நாங்கள் ஏற்கனவே பல வசனங்களை பார்த்திருக்கிறோம். உள்ளத்தில் உரைக்கும் அடி, உள்ளத்தில் உரைக்கும் அடி அது பிள்ளைகளை அழுக்கிற துடைக்கிறபடியால அந்த அழுக்குகள் பிள்ளையில இருந்து அவர்கள் வளர வளர பிறகு வளைக்க முடியாம போய் அதால இனிமேல் பெற்றார் படப்போற அந்த நோவுகளை தவிர்க்கிறதுக்கு அவர்கள் வளரிளம் பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு அடிச்சு அந்த அழுக்குகளை துடைச்சிருந்தா அவர்கள் பெற்றார் நோவு, அதிக நோவு அதுக்கு பிறகு படமாட்டேன். சின்னதிலே பிள்ளைகளை தங்களோட பிள்ளைகளுக்கு அடிச்சு வளர்த்துட்டா அவர்களால அதிக நன்மையும் கனிகளும் தான் பெறுவினமே தவிர அவர்கள் அதிக நோவுகள் பெற மாட்டேன். அதனால வேதம் அது எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்குது. இல்ல, காயத்தின் தழும்பு, காயத்தின் தழும்பு. அதனால எங்களுக்கு புத்தி சொல்லுதல், போதகம் பண்ணுதல், திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகள் கூறுதல் எல்லாம் நல்லது. ஆனா அது பெற்றாருக்கு நோவுகளை குறைக்காது. பெற்றாருக்கு நோவுகளை குறைக்கணும்னா கட்டாயம் பிள்ளைகளுடைய மதியினத்தை, பிள்ளைகளுடைய பொல்லாப்ப அகற்றத்தை கத்தர் வச்சிருக்கிற தடியால அடித்தலை பயன்படுத்தியிருந்தா மட்டும்தான் அவர்கள் அந்த சமாதானம், ஆறுதல், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பெற்றாருக்கு என்ன, அவர்கள் பிள்ளைகளால நோவு பட தேவையில்லை. ஏசா பெற்றாருக்கு மனநோவாயிருந்தார், பெற்றாருக்கு மனநோவாயிருந்தார். எங்களுக்கு தெரியும் ஈசாக்கு ஏசாவில சரியான செல்லம். அவன் ஜாக்கோபை விட ஏசாவில கூட பிரியமா இருந்த மனுஷன். அதனால அவன் தான் முதலாவது பிறந்தது, இரணையா பிறந்தால் மூத்தவர். அந்த தகப்பனுடைய செல்லம் கடைசியில அது எங்களுக்கு அவன் மனநோவா இருந்தான் என்று பரிசுத்தாவினர் காட்டுறதினூடாக அந்த பிள்ளைக்கு அடி குறைவாயிருந்ததான் காட்டுது. ஏன்னா அடிச்சிருந்தா மனநோவா இருந்திருக்க மாட்டினான். அதுல எடுக்கிற டிரைவேட்டிவ் பிரின்சிபல், செல்லம் கொடுத்துக்கிற பிள்ளைகள் அடி குறைவா வாங்கி இருப்பினான். அடி குறைவா வாங்குற பிள்ளைகள் வளர்க்க முடியாத காலத்தில் மனநோவை பெற்றாருக்கு அமைகிறான். அது பிரின்சிபல். அதுல இந்த லாஜிக் விளங்கித்தான் வளரிளம் பருவத்தில் இது கேட்கலையே, வளர்க்கக்கூடிய வயசிலேயே நாங்கள் 20 வயசுக்கு பிறகு அடைய போற மனநோவுகளை இல்லாமலாக்குறதுக்கு இப்பவே பிள்ளைகளுக்கு அத நாம அந்த தடியை பயன்படுத்தி இருந்தா அதால பெற்ற சமாதானமா ஆறுதலா இருக்க முடியும். இது முதலாவது நன்மை. இரண்டாவது நன்மை பெற்றாருக்கு வெட்கத்தையும் ஆறுதலின்மைகளையும் தடுக்கும். பெற்றாருக்கு வெட்கத்தையும் ஆறுதலின்மைகளையும் தடுக்கும். prevent
grief and shame. நீதிமொழி 17:25, 22:15. 22:15. மதியினமான மகன் தகப்பனுக்கு எப்படி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவன் சரியான மன நோவு அல்லது ஆறுதல் அற்ற நிலைமையை கொடுக்க தொடங்குகிறான். நீதிமொழி 17:25. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பு, தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பு. மூடபுத்திரன், மூட மகன், பைத்தியம் அல்லது நாம சொல்ற விசத்தனமா நடக்கிற மகன் என்று சொன்ன அந்த ஃபூலிஷ்னஸ். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சிருக்கீங்க நம்புறேன். மூடன் என்று வர்ற அந்த சொல்லு அவனுக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. அதுதான் திரும்ப திரும்ப நாங்க he knows, அவனுக்கு அறிவில அது தெரியாது என்ற அர்த்தம் அல்ல, அவனுக்கு தெரியும். மூடன் என்றால் ஒன்றுமே தெரியாத அப்பாவியல்ல நாம கதைக்கிறது. மூடன் என்றால் அவனுக்கு தெரியும் அந்த விஷயம் இப்படிதான் செய்யணும்னு தெரியும், அது இது இப்படி நடக்கும் தெரியும், ஆனா செய்ய மாட்டான். அது பேர் மூடன். அப்ப அந்த மூடத்தனம் அதான் அந்த பைத்தியத்தனம் அது பிறப்பிலே இருக்கு பிள்ளைகள்ல. அப்ப எது மூடத்தனத்தை அகற்றும்? தண்டனையின் பிரம். ஏண்டா அறிவு ஏற்கனவே அவனுக்கு தெரியும். மூடன் என்றா அறிவு இருக்கிற மனுஷன், ஆனா செய்ய மாட்டாத மனுஷன். That person we call fool. அல்ல, fool. மூடன் அல்லது மதிகேடன் கடவுள் இல்லை என்று சொல்லுறான். அப்ப என்ன, கடவுள் என்ற ஒரு ஆளை பற்றி அவனுக்கு தெரியும், ஆனால் அவர் இல்லை என்று சொல்றான். அவன் வேலை அப்ப அவன் தெரியாம இல்லை என்று சொல்ல இல்ல, தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அவன் தந்த அதுக்கு பிறகு மூடத்தனம், மொக்கு என்று நாம சொல்லும், அந்த மொக்குத்தனம். அப்ப அத போடுற விதத்துல போட்டு அந்த மொக்க மரத்தினுடைய அந்த மொக்க கோடாலியால போட்டு பிளக்கிறதுக்கு அதுக்கான அந்த ஷேப் பார்த்தோம். இல்லாட்டி திருப்பி நமக்கு கோடாலி பம்பனி திருப்பி வரும் இல்ல, அது நம்ம போட்டு கொத்தி பார்த்து தெரியும் அது எப்படி. அதுல மூடனுக்கு அதான் பல இடங்கள மூடனை திருத்துறவன் கடைசியில தனக்குத்தான் அவமானத்தை திருடுறான் பைபிள். ஏன்னா அது திருப்பி வரும் அந்த பவுன்சிங். ஆனா போடுற மாதிரி அதை ஏற்ற விதத்துல அந்த மொக்கு பகுதியை சரியா வச்சு போட்டு பிளக்க முடியும். ஆனா சரியான விதத்துல போடும் இல்ல. அதுக்கு பிறகு குத்தி பார்த்து தெரியும் இந்த நான் சொல்ற அனுபவம் எப்படி இருக்கும். அது கொஞ்சம் சளிஞ்சாலும் என்று நமக்கு தான் கையிலையும் தான். ஆகல இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுலேயே அந்த மொக்குத்தனத்தை நாம ஈஸியா உடைக்கலாம். ஆனா கடினப்பட்டோம் அதுக்கு பிறகு பெரும் பிரச்சனை தான். அதனால அந்த மூடபுத்திரன் பிதாவுக்கு சலிப்பு நாம சொல்றது என்ன, அந்த எவ்வளவு சொல்லியும் எல்லாம் இனி என்று நாம சொல்ல என்ன போட்டு இதா கிடக்குது என்று அதுக்கு பிறகு அந்த சலிப்பு அந்த நோவுண்டாக்குறது. ஐயோ இனி நாம என்ன செய்யறோம், ஐயோ நாம சொல்லாம கடைசியில எனக்குத்தான் பைத்தியம் முடிச்சிருமோ என்று நாம சில யோசிப்போம், சொல்லுவோம் இல்ல. ஐயோ கடைசி இந்த ஆளோட இவங்களோட கேட்டு ஐயோ எனக்குத்தானே கடைசியில என்ன செய்கிறோம் போல இருக்கு என்று நாம சொல்ற அந்த நிலை that we call மூடத்தனம். அதுல அது நீங்கள் சில பேரோட அனுபவிச்சிருந்தா தெரியும். நம்மட பிள்ளைகளோட அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நாம கடவுளுக்குள்ள பிள்ளைகளை இது நாம வெளியாக்களோடையும் அந்த எங்களோட வேலை செய்கிற ஆக்கள், எங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆக்கள் அல்லது எங்களுக்கு மேல
மொக்குகளா இருக்கிற அதிகாரத்துல மொக்குகளா இருக்கிற ஆக்களோட வேலை செய்யக்கல நமக்கு சலிச்சு போகும் அந்த சில விஷயங்கள். ஏண்டா இது 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 விளங்காது. ஐயோ இதுகளெல்லாம் மேல வந்து இருக்குது, கடவுள் வச்சிருக்கிறாரு. அது சாலமன் சொன்ன மாதிரி அந்த அதிகாரத்துல முட்டாள்கள் அமர்ந்து இருந்தா பெரும் கிடைச்சல். அது நமக்கே நாம வாழ்க்கை வெறுக்கு, நமக்கு வாழ்க்கை வெறுக்கு. உண்மையில அதை நம்மளை பார்த்து சொல்லணும்னா இதுதான், மூடபுத்திரன் தன் பிதாவினுடைய வாழ்க்கையை வெறுக்க பண்ணுவான். அவனுக்கு வாழ்க்கை வெறுக்கு. பெற்றனே ஐயோ, இது பெற்றாருக்கு கசப்பு. இது இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரே ஒரு கருவி இருக்குது, அடி. 3 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள வெளி இதெல்லாம் இல்லாம போயிடும். உண்மையில வேதம் அது இல்லாமல் ஆகும். மதியினம் அகலும் என்ற மூடத்தனம் போகும் என்ற அகில 20 வயசுக்குள்ள சட்டியா இதை போட்டு இந்த மொக்குத்தனத்தை ஏற்ற போறது போட்டு பெட்டாட்டி நமக்கு வாழ்க்கை வெறுக்கும் பெற்றாருக்கு. அதுல பிறகு அவள் போய் கல்யாணம் செய்து வாழ்ந்தா அவங்களுக்கு வாழ்க்கை வெறுக்கும் கடைசியில், அந்த கல்யாணம் செய்யற ஆட்களுக்கு. சோ பெற்றார் முதல் நமக்கு வாழ்க்கை வெறுக்காத விதத்துல பிள்ளைய வளர்த்துட்டோம், அந்த பிள்ளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. அதுக்கான ஒரே மருந்து நாம் சொன்ன அடிக்கிறதுன்றது மருந்து. அந்த மருந்து தடியால பிள்ளைக்கு அடிக்கிறது. நாம 22:15 அதான் பிள்ளையின் நெஞ்சில் அந்த மூடத்தனம் ஒட்டியிருக்கும், தண்டனையின் திறம்பு அதை அவனை விட்டு அகற்றும். மூடத்தனம் போகாதோ போகும், ஆனா போற வயசுல போக்காட்டி இருக்க வேணும். இல்லாட்டி அது வளர்ந்துட்டா உடலில போட்டு குத்து குத்தினாலும் மூடத்தனம் போகாது. பைபிள் அதை சொல்லுது. மூடன உடல்ல போட்டு நொய்யா குத்தினாலும் மூடத்தனம் அவனை விட்டு அகலாது. மூடத்தனம் அது நல்லா நிறைஞ்சு போச்சு. அதாவது வளர் இளம் பருவத்துல மூடத்தனத்தை அகற்றையில, அதுக்கு பிறகு நீ என்ன குத்தினாலும் மூடத்தனம் போகாது. அதனால ஆண்டவர் சொன்னார், மூடத்தனத்தை பிள்ளைங்க அகற்றிடுமோ அகற்றலாம். அதனால கருவி என்ன? கடியாலே அடி. அதுல இது பெற்றாருக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் இனிப்பாயும், பிள்ளைகளை நினைக்கல நமக்கு இனிப்பா இருக்கும். நமக்கு அதால ஒரு ஸ்வீட்னஸ், அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். எங்களோட ஆவி பிள்ளைகளில அது அவங்கள நினைக்கல, அவங்களுடைய செயல்கள், அவங்களோட பேச்சுகள், அவங்களுடைய நடவடிக்கைகளை யோசிக்கல, வளர்ந்தேக்கலையும் வளர்ந்த அப்புறம் அது எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஆவிய அது உற்சாகப்படுத்த வேணும். அதை விட்டு போட்டு ஐயோ அவன் நினைச்சாலே எனக்கு என்ன பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நினைச்சா அப்ப என்ன வளர்த்த நாமளே பிழை விட்டுட்டோம். பெற்றார் சடியா பயன்படுத்த இல்லை. மூன்றாவது பெனிஃபிட், மூன்றாவது நன்மை அல்ல பெற்றாருக்கான மூன்றாவது நன்மை, பிள்ளைகளினுடைய பாவத்துக்கான பழிகளில் நாங்கள் பங்கு கொண்டிருக்க மாட்டோம். பிள்ளைகளின் பாவத்துக்கான பழிகளில் நாங்கள் பங்கு கொண்டிருக்க மாட்டோம். பிள்ளைகளுடைய பாவங்களுக்கான பழிகளில் நாங்கள் பங்கு கொண்டிருக்க மாட்டோம். Free from the guilt of children's sin. Free from the guilt of the children's sin. பிள்ளைகளுடைய பாவங்களுக்கான அந்த குற்ற பழிகளுக்கு நாங்க பங்குதாரர் இல்லை. அதுக்கு பிறகு எங்களுடைய மனச்சாட்சி கடவுளுக்கு முன்னால சுத்தமா இருக்கு, எல்லாம் சுத்தமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 1 சாமுவேல் 3:13 ஏலியினுடைய விஷயம்.
நாமல் தாவீது பிரதானாசாரியன் அரசன் இந்த ரெண்டு தான் நாமல் குறிப்பா இதுல நாமல் பார்க்கிறோம். நாங்கள் ஏலி ஆசாரியன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அதாவது ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவர் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பிள்ளைகளினுடைய பாவத்துக்கான பழி குற்ற பழி பெற்றார் பிள்ளைகளை மூடத்தனத்தை அடிச்சு அவர்களை தடிய பயன்படுத்தி சரியா அடக்கி வளர்த்திருந்தா கர்த்தர் போய் ஏலிய பொறுப்பாக்க மாட்டேன். ஏலிய பொறுப்பாக்க மாட்டேன். ஏன்னா சரியா தானே நீ அடிச்சு சரியா அவங்களை இப்படி இருக்க மாட்டாங்க. நீ அப்ப கவனம் இல்லாம அடி குறைஞ்சு அவங்களோட முக்குத்தனங்களை கவனிக்காம விட்டு விட்டு செல்லம் கொடுத்துட்ட. அதனால நான் அந்த பழிகளுக்காக அதுக்கு அவன் பாவம் செய்யறதுக்கு யாரின் காரணம் இப்ப ஏன் தகப்பன் ஆண்டவர் இங்க குற்றப்படுத்துற தங்கள் குமார தங்கள் மீது அவன் குமார தங்கள் மீது சாபத்தை கொண்டு வர்றத அவன் அறிஞ்சிருந்தோம் அவங்கள அடக்கேல இது அவங்க கல்யாணம் செய்து வெளியில போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் எங்க இருந்து இதை கணக்கு வைக்கிறார்? வளரிடம் பருவத்துல பிள்ளைகளுக்குள்ள இந்த பாவங்கள்ல கவனிச்சு அந்த பைத்தியத்தையும் அந்த பொல்லாத்தனத்தையும் அகற்றி இருந்திருக்க வேண்டும். அத நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் செய்திருக்க வேணும். அதனை வீரம் சொல்லு, உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் உன் பிள்ளையை சிற்றி உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் இந்த பிள்ளையை சிற்றி பிறப்பினால் அடி அவன் சாக பிறப்பால் அடிக்கிற வயசு வரைக்கும் தான் அதை செய்யலாம். அதுல அது வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. கெத்த வாக்குறுதியில நம்பி நாம அதை செய்கிறோம். அதுல கெத்த சொல்லி இருக்கிறபடி நாம அதை செய்தா வேதம் சொல்லு அந்த மதியம் அகலும் உண்டு. அப்படி அகல்றது எல்லாம் நாம நமக்குள்ள சரியா வளர்த்து அடிச்சு எல்லாம் அதுகளை போக்கி இருந்தோம். பிற்பாடு பிள்ளைகள் ஏதாவது அதுக்கு மிஞ்சி அவர்களுடைய எஞ்சி இருக்கிற அந்த மூடத்தனங்கள் ஏதாவது வேலை செய்யணும். அது கெட்டதுக்கு முன்பாக நம்மட கைகள் சுத்தம். ஏன்னா நாம தடி பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் இந்த கையால் அதை பயன்படுத்தினாங்க. அது தாவீது சொல்ற மாதிரி நான் வெள்ளனத்தோட என்ற வீட்டில பொல்லாதவர்களை சங்கரிப்பேன். வெள்ளனத்தோட என்ற வீட்டில இருக்கிறவர்களை பொல்லாக்குகளை சங்கரிப்பேன். இதான் 110 சங்கீதம் நினைக்கிறேன். 110 101 என் வீட்டில 101வது சங்கீதத்தில் 2வது வசனம் அந்த சங்கீதம் ஃபுல்லா நீங்கள் வாசிங்களா இந்த வீட்டில் என்ன இருக்கக்கூடாது பாவங்கள் என்றத அவன் சொல்றான். இப்படி நான் செய்ய 8ஆம் வசனம் கடைசி நான் வீட்டிலையும் மட்டுமில்ல இந்த தேசத்திலையும் தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ரெண்டா வெள்ளத்தோட இருந்து 3 மணி 4 மணிக்கு போய் வெட்ட போக இல்லை அவன். தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் முளையிலே நான் வெட்டுவேன். அதான் இந்த அர்த்தம். ஆரம்பத்தில் தொடக்கத்திலேயே அறுத்துடுவேன் ஆட்கள். ரெண்டா தேசம் சுகமாவார். அதே மாதிரி எந்த வீட்டில எனக்கு முன்பாக இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அத ஆரம்பத்திலே நான் முளையில கிள்ளி எறிவன். எல்லாரும் அவளுக்குள்ள இருக்கிறதுல நான் கபர் சிறன் வீட்டில் இருக்கிறத பொய் சொல்றவன் என்ற கண்ணுக்கு முன்னுக்கு நிக்கிறது இல்ல. அது அடுத்த ஸ்டெப். நான் என்ன அரசு வச்சுக்கிறேன். அப்ப இந்த நகரத்திலையும் இருக்க விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆட்களை இந்த தேசத்திலையும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்க விட மாட்டேன். அது தொடர்ந்து எனக்கு அறிவிக்கப்படையிலேயே அதை குறித்து உடனே நான் ஆக்ஷன் எடுத்து விஷயங்களை செய்வேன். அதான் அந்த அதிகாலையிலே அதிகாலை என்றா நாம் நினைக்கிற மாதிரி சூரியன் உதிக்கிறது முன்னுக்கு செய்கிற வேலை இல்லை. அவர்களுக்கு அந்த பாவங்கள் தொடங்கியே அதை நாம் ஆரம்பத்திலே வெட்டுவேன் என்றால் நான் ஆரம்பத்திலே நான் அகற்றுவேன். அதனால இது அந்த 3வது நன்மை பெற்றாருக்கு
பிள்ளைகள் தங்களுடைய ஆத்மாவை அந்த பாவ பலிகளுக்கு உட்படுத்தாம காத்துக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் ஆண்டவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் பெற்றாட்ட கையில கேட்க மாட்டார். ஏன்னா பிள்ளை அவன் தான் பாவம் செய்கிறான். அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய அவ்வளவு அந்த செய்ய மூடத்தனத்துக்கான இந்த கருவி வினைத்திறனா மிகவும் மிகவும் பல கடினமாக பயன்படுத்தப்படும். திரும்ப திரும்ப புத்தி சொல்றதை விட இது கனவே நாம பயன்படுத்தி இருக்கிறோம். ஏண்டா நம்பிக்கையோட நாம கண்ண மூடலாம். கர்த்தர் நம்ம ஆத்மா ஒரு நாளும் இதுக்காக பழிக்க போறதில்லை. அதுல நீதிமொழி 29:27 நீதிமொழி 29:27 உன் மகனை சுற்றி அவன் உனக்கு இளைப்பாறுதல் தருவான், அவன் உன் ஆத்மாவுக்கு பிரியத்தை கொண்டு வருவான். சோ வெல் நர்ச்சரிங், நல்லா பேணி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் அப்படி செய்யும். அதுதான் அது இருக்கு. ஆகையால இதை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். இது பெற்றாருக்கான நன்மைகள். அந்த 3 நன்மைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளும். இப்ப நாம பார்க்க போற அடுத்த விஷயம், பிள்ளைகளை தடியினால் அடிப்பதற்கான வேதாகம வழிகாட்டல்கள். பிள்ளையை தடியினால் அடிப்பதற்கான வேதாகம வழிகாட்டல்கள். Biblical directions to parents in correcting their children. Biblical directions to parents in correcting their children. பிள்ளைகளுக்கு தடியால அடிக்கிறதுக்கு பைபிள் என்ன மாதிரியான வழிகாட்டல்களை எங்களுக்கு கொடுக்குது. அதனால இந்த வழிகாட்டல 2 நாமல் பிரிப்போம். ஒன்று விடயம் தொடர்பாக, 2வது விதம் தொடர்பாக. அடிக்கிற விடயம் தொடர்பாக, அடிக்கிற விதம் தொடர்பாக. மேட்டர் அண்ட் மேனர். மேட்டர் அண்ட் மேனர். விடயம் என்ன? விடயம் நாம ஒரு 3 விடயங்கள் கவனிக்க போறோம். 3 விடயம். ஒன்று பிள்ளையால் தவறு செய்யப்பட்டுள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளையால் தவறு இழைக்கப்பட்டுள்ளது என்பது நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளையால தவறு செய்யப்பட்டிருக்குது என்றது நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். Be sure there is a fault committed. பிள்ளையால குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். பிழை செய்யாத பிள்ளைக்கு நாம தடியால் அடிச்சிட்டோம்டா அது பிள்ளைக்கு நன்மையை விட பிள்ளையில தீமையத்தான் அதிகமாக பெருக்க தொடங்கும். அதெல்லாம் நாங்கள் எப்பயுமே யாரு சொன்னாலும் பிள்ளையினுட்ட நாங்கள் தீர்க்கமா விசாரிக்கிறோம். நாங்கள் ஏரோது தீர்க்கமா விசாரிச்ச மாதிரி இயேசு எந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி தோன்றது, எங்க தோன்றது, என்ன நடந்தது என்று சொல்லி தீர்க்கமாய் விசாரணை பண்ணின மாதிரி எங்களுடைய பிள்ளையினோ மேல குற்றம் தவறு சொல்லப்படுற பொழுது சொல்லுற ஆட்கள்கிட்டையும் நாங்கள் தீர்க்கமா விசாரிக்கிறோம். அதெல்லாம் விசாரிச்சு போட்டு பிள்ளையை நாங்கள் தீர்க்கமா அதை மனதில் வச்சுக்கொண்டு பிள்ளையிட வாயிலிருந்து நாங்கள் விஷயங்களை எடுக்கிறோம். ஏன்னா எங்கட பிள்ளைகளை நாங்கள் ஏற்கனவே சின்னல இருந்து 10 கற்பனைகளை வளர்க்கிறபடியால இந்த பொய்ச்சாட்சி, பொய், இந்த சுத்து மாத்துகள் இதுகள் எல்லாத்திலையும் வந்து நாங்கள் அப்பப்பவே முதலே அவர்களை ஆரம்பத்திலே பல விஷயங்களை கண்டிச்சிருக்கிறோம். அதனால எங்களுக்கு பிள்ளைகள் பொய் சொல்லுறது சரியான குறைவு. அவர்கள் எங்களை சுத்துறது மிக மிக அஜீது. எங்களை பிள்ளைகள் அப்படித்தான் நாங்கள் ஏண்டா கண்ணுக்களை எண்ணெய் விட்டு நாங்கள் அது அந்த பாவங்கள் அவங்களை புறக்கைகளை இருக்குன்னு தெரிஞ்சபடியால
நாங்கள் அதை சரிப்படுத்துறதுக்கு சின்ன வயசுல இருந்து நாங்கள் ஓப்பனா வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்றதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த சூழல்களை நாங்கள் ஏற்படுத்தி நாங்கள் கொடுக்கோம். முதலாவது தரம் செய்யக்களை கூட நாங்கள் அப்ப இது தெரிந்த பரவாயில்ல, அடிக்க மாட்டேன் இந்த முறை, எனக்கு என்ன உங்களுக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியல என்று சொல்லியல நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் அப்படித்தான் அவர்களுடைய விதம் விதமான ஒவ்வொரு அந்த பிள்ளைகளுக்கும் விதம் விதமா நாங்கள் முதல் அந்த திரும்ப அந்த அறிவுறுத்தலை தான் முதல் தொடங்குறோம். அதெல்லாம் பிள்ளைகளை ஓப்பனா நாங்கள் எங்கள்கிட்ட சொல்லுவதற்கு பழக்கி இருக்கிறோம். அத யாராவது ஆனா அதுக்காக பிள்ளைகள் அந்த பாவமே இல்லாம போச்சு அர்த்தம் இல்லை. எங்கள்லயே நாம சாகும் வரைக்கும் அந்த பாவங்கள் இன்னும் அப்பப்ப இருந்து கொண்டால் இருக்கு. அதனால பிள்ளைகள் அது அதிகமா இருக்க போது அவர்கள் மனம் திரும்பும் வரைக்கும் நாங்கள் சரியான கவனமா தீர்க்கமா பிள்ளைகள்ட்ட விசாரிச்சு போட்டு அப்ப பிள்ளையில அந்த விஷயம் அந்த பிள்ளை இடம்பெற்றிருக்குது, அவன் அந்த பிள்ளையை செய்திருக்கிறான் என்ற பிறகு நாங்கள் அவருக்கு தடிய பயன்படுத்துறோம். அதுல இது தேவன் அறியாத பெற்றார் மாதிரி எங்கட பிள்ளைய பற்றி டீச்சர்ஸ் அல்லது பிரின்சிபல் அல்லது மூன்றாம் நபர்கள் சொன்ன ஐயோட பிள்ளைக்கு கூப்பிட்டு பேசுற ஆக்கள் இல்ல நாங்கள், அல்லது பிள்ளைக்கு அடிக்கிற ஆக்களும் இல்ல நாங்கள். அது தேவபக்தியான பெற்றார் சபையாக்கள் சொல்லேக்கள கவனத்தில் எடுக்கிறோம் நாங்கள். ஏன் அது எங்கட பிள்ளைகள் சேர்ச்சுக்களை வளர்றபடியால சேர்ச்சாக்கள் உன்னிப்பா இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிறபடியா லேசில அவர்கள் எங்கட பிள்ளைகள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டேன். ஏன்னா அவர்கள் எல்லாத்தையும் நிதானிச்சு சூழ்நிலைகளை விளங்கி இல்ல இதை சொல்லத்தான் வேணும், அவருக்கு தெரியாம அப்பாட்ட தாயிட்ட சொல்லிடுவோம் என்று பெற்றார் எங்களுடைய வேதத்தை அறிஞ்சிருக்கிற பெற்றார்கள் அப்படியே வேதத்தை அறியாத ஆட்களுடைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் உடனடியாக தீர்க்கமா கேட்போம். தீர்க்கமா அவர்கிட்ட குறுக்கு விசாரணை செய்து நாங்கள் பல விஷயங்களை விளங்கி அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறோம் என்று அவர்கள் சீசி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு வேற போகவும் இல்ல. அவர்கள் போன் பண்ணல நாங்கள் இல்ல இதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்றதும் இல்ல. தீர்க்கமா நாங்கள் செவியொடுக்கிறோம். அவர்கள்ட்டே அது எப்ப சொன்னது, ஏன் சொன்னது, இது எப்ப நடந்தது என்ற டைமிங்கள் என்ன எங்களுக்கு நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் அவர்களை விட வெளிச்சத்தின் பிள்ளை. நாங்கள் எல்லா பக்கத்திலையும் ஞானமா யோசிச்சு அந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்றோம். சரி நான் அவர்கிட்ட நாங்கள் அதை கேட்கிறோம், அதுல விஷயங்களை நாங்கள் கவனிச்சு போட்டு உங்களுக்கு நாங்கள் அதை சொல்லுவோம் என்று சொல்லிதான் நாங்கள் நினைக்கிறோம். பிழை செய்து இருந்தா பிறகு அதை நாங்கள் எடுத்து சொல்லுறோம், அவர் இப்படி செய்திருக்கார், இனிமேல் அவர் அப்படி செய்ய மாட்டார். பிழை செய்யாட்டி நாங்கள் அதை பிள்ளைக்கு சொல்லி முடிப்போம். கவனம் நம்முடைய ஆக்ஷன்ஸ் வித்தியாசமா அவங்களுக்கு விளங்குது, அதனால தேவையில்லாம அவர்களுடைய ஆக்களோட ஏன் நாமல் தொடர்பை தவித்துக் கொள்ள ஆக்களே என்று அவங்க யாராவது கேட்டா சொல்லு அப்பா புத்தி சொன்னார் கவனமாய் இருக்கணும் என்று சொன்னார் என்று சொல்லல சொல்லி விடுறோம். ஏன்னா நாங்கள் அடிக்க இல்லை பிள்ளைக்கு. சில பேர் அது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மகன் இந்த மகனுக்கு வயிற்றுல குத்திட்டா நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன் என்ன நடக்குமோ தெரியல ரெண்டு கால் வரைக்கல நாங்கள் அப்படி ஐயோ பார்த்து ஐயோ எங்க கொண்டு வரீங்க எந்த சரியான நோவுதான் நாங்கள் விசாரிக்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களை உள்ள வீட்டுல அப்படி ஒரு குத்துற வேலைகள் அவனும் சகோதரங்களோட பிறந்திருக்கிறபடியால் இப்படியான வேலைகள் செய்யறதும் இல்லை. மற்ற சேர்த்துல இருக்கிற பிள்ளைகளோட அவங்க விளையாடுறாங்க. அதில் இதுகள் இல்லாம இது என்ன நடந்திருக்குது, மேபி எங்கட பிள்ளைகளுடைய கைகள் பலம் இரும்பு சும்மா தொட்டாலே அங்க இருக்கிற நெத்தலி பயில்வான்களுக்கு நோ ஆகிய இதுகளெல்லாம் நாமல் விளங்கினபடியால் நாங்கள் அதை சரி கவனமா கொண்டு போய் டாக்டரோட நீங்க காட்டுங்க, நாங்கள் அவர்கிட்ட விசாரிக்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்டு கேட்டா இல்லையப்ப நாங்கள் கீச்சங்காட்டி விளையாடினாங்க இவ்வளவுதான் பதில். கீச்சங்காட்டுனதை குத்துனதா வந்திருக்கிறாங்க. என்னண்டு கீச்சங்காட்டினி, எப்ப கீச்சங்காட்டினி, என்ன நடந்தது என்று விழா தீர்க்கமா எல்லாம் விசாரிச்சு போட்டா அப்புறம் தெரியும். அது ஜஸ்ட் இன்டர்வல் டைம்ல விளையாடின ஒரு சம்பவம். பிள்ளை எல்லாம் வீட்டை போய் எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு எல்லாம் வந்து படிக்க வழி கிடைக்கலாம் வயிற்றுக்குள்ள நோவுதான். ஏன்னா படிக்க வழி கிடையாது நோவுதான் தாய் சொல்லுறது. அப்ப நாம அந்த டைம்கள் எல்லாம் கவனிக்கோம். அப்ப ஸ்கூல் முடிக்கல இந்தவனுக்கு பிறகே டீச்சர்கிட்ட சொல்லலையா வயிறு நோவுது, ஸ்கூல் முடியக்கல பிள்ளை அவன் ஒன்று நோவுது என்று சொல்லி ஒன்றும் ஃபீல் பண்ணலையா, நீ அதை கவனிச்சனியா, ஏன்னா அப்படி ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா, ஒன்றுமே சொல்லல, எங்களுக்கும் சொல்லல. அப்ப இதெல்லாம் நாம விசாரிக்க தீர்க்கமா விசாரிச்சா பிறகுதான் தெரியுது பிள்ளைக்கு நாம கேட்ட கேள்விக்கு உடனே எங்க கூப்பிடுச்சா என்ன இப்படி இப்படி வரக்கூடாது எங்கள்கிட்ட
பேரை கெடுக்கிறானி கேன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் அடிக்க இல்லை, அடிக்கிறதும் இல்லை. தீர்க்கமா பிப்ளிக்கல் டிரெக்ஷன், பிள்ளை அந்த தவற செய்திருக்கிறத உறுதிப்படுத்தின பிறகுதான் நாம பிரம்பு கையாடவும் விளங்கும். மாம்சத்தின்படி பெற்றார்கள், மாம்சப்படியான பெற்றார்கள் மீது ஆண்டவருக்கு ஒரு குற்றச்சாட்டு, அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்துக்கு ஏற்ப பிள்ளைகளுக்கு அடிக்கிறார்கள். தங்களுடைய சந்தோஷத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளுக்கு அடிக்கிறேன். அதான் நீதி எபிரேயர் 12:10 அது முதலாவது கரெக்ட் after their own pleasure. Correct? After their own pleasure. Correct? After their own pleasure. Correct? After their own pleasure. சொந்த விருப்பத்தில் அடிக்கிறீங்க. நாங்கள் சொந்த விருப்பத்தில் ஒன்றும் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது இல்லை. சொந்த விருப்பத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது இல்லை. ஆன் பிளஷர், எங்களுக்கு விருப்பம் அதனால அடிக்கிறோம். அத மாம்சத்தின் பேடி பெற்றார்கள் தங்களோட சொந்த விருப்பத்தில், மாம்சப்படி சாப்பிடலாம் தங்களோட சொந்த விருப்பத்தில் பிள்ளைகளை அடிக்கிறீங்கன்றதான் அவர் கதைக்கிறார். அது ஒரு விதமான குற்றச்சாட்டு கூட. ஏன்னா சொந்த விருப்பத்துக்கு பிள்ளைகளை அடிக்க அது பெற்ற கர்த்தர் தந்த பலன்கள் பிள்ளைகள் கற்பத்தின் கனி அவரால் கிடைச்சது. அந்த பிள்ளைகள் கடவுள சாயல்ல படைக்கப்பட்டிருக்குது. அதனால நம்மட விருப்பத்துக்கு ஏற்றபடியெல்லாம் பிள்ளையை அடிக்கிறார். பிள்ளைகள் அடிக்கணும்டா கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு ஆணை தரப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனுஷனை 39 அடி அடிக்கணும் அல்லது அவரை பட்டியத்தால சாக்கணும் என்று அரசன் செய்கிறது அவற்றை சொந்த விருப்பத்தில் செய்ய இயலாது. கர்த்தர் அந்த ஆணை கொடுத்திருக்கிறாரா, அதை சாக்கொள்றதுக்கான அந்த செயலான வேதத்தில் எந்தெந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு தரப்பட்டிருக்கின்றது விளங்கிதான் செய்யும். அரசன் எனக்கு அதிகாரம் இருக்கு அதனால நான் எதுவும் செய்யணும் என்று வலிக்கிறேன். அதே போல தகப்பனும் தன் சொந்த விருப்பத்துக்கு பிள்ளை அடிக்கிறார். அதுல வேதம் கிளியர். நாம அடிக்கணும் தடி பயன்படுத்தணும் என்று வேதம் சொல்லிருக்கிறபடியால நம்மட விருப்பத்துக்கு எல்லாம் போட்டு பிள்ளைய சாத்து இயலாது. அல்லது தடியா எடுத்த கைக்கு தடியோட திரிய இயலாது. பிள்ளை செய்திருக்கின்றது ஷோரண்டா தீர்க்கமா விசாரிச்சு போட்டு தடி பயன்படுத்தப்படும். அதுல பெற்றா நாம சரியான கவனமா இருக்கணும். ஓன் பிளஷர், எங்கட சொந்த விருப்பத்துக்கு பிள்ளைக்கு தடியால் அடிக்கிறார். அது பிள்ளை செய்திருந்தா மட்டும்தான் நாம அடிக்கிறதுக்கு வேதம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. இரண்டாவது விடயம், கவனிக்கப்பட வேண்டிய விடயம், குறித்த பிழை பிள்ளைக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க வேணும். குறித்த பிழை பிள்ளைக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அதே பிழையை திரும்ப திரும்ப செய்கிறான். ஆனால் அவன் அதே பிழையில் தொடருகிறான். The fault must be made known to the child. The fault must be made known to the child. ஏன் அடிக்கிறோம்னு தெரியாம பிள்ளைக்கு அடிக்க இயலாது. பிள்ளைக்கு அந்த பிழை என்னன்னு பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்க வேணும். ஆனா பேணி வளர்க்கறதுக்கான கருவியில முதல் கருவி திரும்ப திரும்ப புத்தி சொல்லுறது. அப்ப திரும்ப திரும்ப புத்தி அந்த குறிப்பிட்ட பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருந்திருக்க வேணும். அப்ப திரும்ப திரும்ப ஒரு 2 தரம் 3 தரம்
அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அறிவுறுத்தலாக சொல்லப்பட்டிருந்து பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா தான் இப்ப பிரம்பு கையாளப்பட வேண்டும். பிள்ளைக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாம அடிக்கிறது இல்ல, அதை நாங்க சொல்றோம். ஏன்னா கர்த்தர் ஒரு நாளும் அவர் ஃபர்ஸ்ட் டைமுக்கே அடிச்சவரும் இல்ல. அது நாம வளர்ந்த பருவத்தில் இருக்கிற சொல்றோம். இது வளர்ந்தா அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்றாலும் சாத்துத்தான். ஏன்னா அது சின்னலே சொல்லி கொடுத்தாச்சு தானே விஜயன். இது நாம வளரிடம் பிள்ளைகளை பற்றி காட்சி கொண்டிருக்கோம். அதில் வளரிடம் பருவத்தில் பிள்ளைகளுடைய மதியினம் இது இருக்குது. அவங்களுக்கு முதிர்ச்சியாக இப்பதான் பல பாவங்களுக்கு முகம் கொடுக்க அவர்கள் தொடங்குறீனம். அப்ப திரும்ப திரும்ப நாம சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இனி லாஸ்டா என்று சொன்ன இனி அப்பா அடிப்பன் கட்டாயம் என்று நாம பிள்ளைக்கு அந்த குறிப்பிட்ட பிள்ளை ஏன் முதலில் நாம பிள்ளைக்கு தெரியப்படுத்தி இருக்க வேணும். எடுத்த வீச்சுக்கு இப்பதான் பிள்ளை செய்து இப்பவே பிரம்பு யூஸ் பண்ணினா அது வேதத்தினுடைய வழிகாட்டல். அது வேதம் அப்படி எங்களுக்கு சொல்ல இல்லை. வேதம் அப்படி சொல்ல இல்லை. நாமளும் ஐயா சொல்லுங்க இப்படி சொல்லுவோம். சொல்லுங்க. அப்பம் என்ன விளையாட்டா பிள்ளை சொல்லுது, பிறகு விளையாட்டுல சொல்லாம இருக்கு இல்ல. இது சொல்லாட்டி இது நாம இது இனி அம்மா அடிப்பேன் அப்ப அடிப்பேன் எல்லாம் சாப்பிடு இதாண்டி அவருக்கு ஏற்ற விதங்களையும் கொடுத்து இது நாங்க கதைக்கிறது 7-8 மாசத்துல இருந்து நாங்கள் இதுல ஒவ்வொரு விளையாட்டு சாமான் 10 தரம் வாங்கி வைக்கிறது 10 விளையாட்டு சாமான் நாங்கள் அடிக்க இல்லை. ஆனா 10 விளையாட்டு சாமான் வித்தியாசமா எடுத்து வச்சு போட்டுதான் சாப்பாடு தீர்த்த தொடங்குவோம். வேண்டாம் பிள்ளைக்கு எடுத்த கைக்கு அடிக்கல, அதுக்கு அந்த அளவுக்கு விளக்கம் இருக்கவே தெரியல கூட. இது நாங்க கதைக்கிறது 7-8 மாசங்கள் பிள்ளை பிறந்து. அப்ப ஒரு வாய் பாப்ப ரெட்டி அடுத்த விளையாட்டு சரி எடுத்து கொடுத்துட்டு வாய்க்குள்ள இப்படி வைக்கல. 8வது வாய் 9வது ஸ்பூன் போய்க்கல கொடுத்தாலும் இல்ல, அவருக்கு வேண்டாம் எல்லாம் தூக்கிய. அப்ப என்ன சுண்டுவன் என்றோட வாழ்கிறார் சுண்டை இல்ல. அப்ப தேசில நாங்கள் அடி கடைசி கட்ட எங்களுடைய கடைசி கட்ட கருவி. அதுக்கு முன்னுக்கு பிள்ளைக்கு திரும்ப திரும்ப அந்த பிள்ளையை நாங்கள் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இது ஒவ்வொரு வயசு வர நாம சின்ன 7-8 மாசம் 8-9 தரம் புதுசா நம்ம எடுத்து கொடுத்தோம். இது 3-4 வயசு வரைக்கும் புதுசா கொடுக்க இயலாது. ஒருக்கா 2 தரம் 3 தரம் 4 தரம் அதுக்கு பிறகு அடுத்தது தொடங்கிடும். fault must be made known. பிழை சொல்லப்பட்டிருக்க வேணும் பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு முன்னுக்கு. வளர்ந்துட்டா அது அப்போ பிழை என்னன்னு சொல்லி போட அடிக்க வேணும். அதுக்கப்புறம் புத்தி கதை கையில் நாங்கள் ஆதியாகமம் 3:11 ஆண்டவர் சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அவளோட பிழை என்னன்றதை முதல் சொல்லி போட்டுதான் அவளுக்கு அடி என்னன்னு சொல்லி அடி கொடுத்தவர். சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இதான் இந்த ஓட. சர்ப்பம் ஏவாள் ஆதாமுக்கு நீ இதை செய்தபடியால் அப்ப பிள்ளை அங்க சொல்லப்படுது. சர்ப்பத்துக்கு ஏவாளுக்கு இத நீ சாப்பிட்டு உங்க புருஷனுக்கும் கொடுத்தபடியால் அது அவையிறவிட. ஏவாள் நீ உங்க மனுஷில சொல்ல கேட்டு நான் எந்த சொல்ல கேட்காம போனபடியால் பிழை என்னன்றது குற்றம் என்னென்று சொல்லப்பட்ட பிறகுதான் தண்டனை. அவளை வளர்ந்தா பிறகும் என்னத்துக்கு அடிக்க போறோம், என்னத்துக்கு அவளுக்கு மேல அரசாங்கம் தண்டனை விதிக்கிறது தெரியாம அவளுக்கு நாம சொல்றோம். இது ஜட்ஜஸும் நமக்கு தெரியும். இன்ன குற்றங்கள் நீங்கள் செய்திருக்கிறபடியால் இன்ன தண்டனை உங்களுக்கு. இன்ன பனிஷ்மெண்ட் என்று நாம சொல்றதுக்கு முன்னுக்கு அந்த பனிஷ்மெண்ட்கான குற்றம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்க வேணும். ஆண்டரும் அதே ஸ்டைல அது ஆதியாகமத்தில் நாம பார்க்கிறோம். The fault must be made known. தவறு பிழை என்னென்று சொல்லப்பட்ட பிறகுதான் தண்டிக்கப்பட மக்கள். பிள்ளைகளுக்கும் அதே பிரின்சிபல். அவர்களுக்கு பிழை எடுத்த வீச்சுக்கு நாங்கள் அடிக்கையில் தண்டனை கொடுக்கையில், ஆனா அது சொல்லப்படவும் இப்ப அடிக்க போகிறதுக்கு முன்னுக்கும் ஏன் அடிக்கிறோன்னு சொல்லி போட்டுதான் நாங்கள் பிள்ளைக்கு அடிக்கிறோம். இது எத்தனை கட்டளைக்கு பாவம், இது எத்தனை நேரம் அப்பா சொல்லிட்டேன், இது முதலும் இது நடந்ததெல்லாம் அப்பவே சொன்னவனெல்லாம் அதனால
அப்பா இனிமேல் விடுங்க, இனிமேல் செய்ய மாட்டேன். இல்ல இது எத்தனை சொல்லிட்டேனப்பா, இது எத்தனையா கட்டளைக்கான பாவம், இது சொல்லு எத்தனையாவது கட்டளை ரெண்டாவது வருகிறது. விஷயம் விளங்கினாப்பா திருமண்டு போட்டு நாங்கள் அதுக்கேற்ற அடி அடிக்கிறோம். எங்களுடைய உணர்ச்சி பொங்குனதால கட்டா புட்டா சட்டார் என்று நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு அடிக்கல. எல்லாம் விஷயத்தை சொல்லி போட்டுதான் அதுக்குரிய தண்டனையில பிள்ளைக்கு அடிக்கிறோம். அதே கட்ட 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 நாங்கள் எடுத்த வீச்சுக்கு அடிக்கவே இல்லை, சொல்லி போட்டு கடகடகடன்னு அடிக்கும். எத்தனை அடியப்பா, அப்ப எத்தனை அடியப்பா, இதுக்கு 4 அடி, இதுக்கு 5 அடி, அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்ண சொல்ல, இது எத்தனை நேரம் நான் சொன்னேன் நீ ஒரு கண்ணி சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு உனக்கு சொல்லிட்டேன், அது உனக்கு ஞாபகம் தான் நான் அந்த அளவு அடி அடிப்பேன். அப்ப எவ்வளவு நேரம் உனக்கு சொல்லிட்டு அதனால இந்த எண்ண கதை என்னத்தை கதைக்க கூடாது. அப்படி அடிக்கைகளை கூட நாங்கள் அளவத்தன் யோசிச்சு அடிக்கிறோம். ஆனா பிள்ளைக்கு என்ன பிள்ளை என்று சொல்லி போட்டுதான் அடிக்கிறோம். ஏனடா ஆண்டவர் பிள்ளைய சொல்லி போட்டுதான் அடிக்கிறார். அதான் பிரின்சிபல். பிள்ளையில கை வைக்கிறதுக்கு முன்னுக்கு பெற்ற அந்த பிள்ளை என்னன்னு பிள்ளைக்கு சொல்லி போட்டுதான் அடிக்கிறவர். மூன்றாவது விடயம் நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். எந்த கற்பனைக்கு எதிராக பிழை செய்திருக்கிறது என்பது சொல்லப்பட வேண்டும். எந்த கற்பனைக்கு எதிராக பிழை செய்திருக்கிறது என்பது சொல்லப்பட வேண்டும். எந்த கற்பனைக்கு எதிராக பிழை செய்திருக்கிறது? 10 கற்பனையில எந்த கற்பனைக்கு எதிராக பிழை செய்திருக்கு? அது 2-3 கற்பனைகள் மீறப்பட்டிருக்கா அல்லது ஒரு கற்பனை தான் மீறப்பட்டிருக்கா? என்ன நாங்கள் கேட்டகிசம் தானே சின்ன சொல்லி கொடுத்துட்டோம். அதனால இது எத்தனையாவது கற்பனை, இது எந்த இதோட சம்பந்தப்படுது சொல்லுவாப்போம். அதனால நாங்கள் அடிக்கிறதுக்கு முன்னுக்கு அங்கே ஒரு இன்குவாரி, ஒரு விஷயம் கற்பனைக்கு நேராக பிள்ளைகளோட மைண்ட கொண்டு போறோம். நாங்கள் மொக்குத்தனமாக அஞ்ஞானிகள் போல பிள்ளைகளுக்கு நாங்கள் திரும்ப கையாளையில எங்களோட கடைசி அந்த கருவியை பயன்படுத்துறதுக்கு பொழுதும் நம்மளோட பிள்ளையை கற்றற்ற வார்த்தைக்கு நேராக திருப்பப்படுகிறது. கற்றற்ற உடன்படிக்கைக்கு நேராக பிள்ளைகளை நாங்கள் திருப்புறோம். அவரோட வாயிலிருந்து வரவழைக்கிறோம். அவன் ஒரு கட்டளை தான் அவளுக்கு விளங்கி இருக்கிற, அவட 7 வயசு 8 வயசு ஒரு கற்பனை அவளுக்கு அந்த தாங்கள் செய்த பிள்ளைக்கு யோசிக்க தெரியுமெண்டா, கிரகிக்க தெரியுமெண்டா, நாங்கள் அடுத்தது எங்க சாக்கி இருக்கோ அதையும் சொல்லுவோம் அவளுக்கு. ஆக கண்டியான தீர்ப்பும் கொடுக்கிறது முன்னுக்கு கத்தரை நோக்கி பிள்ளைகளுடைய ஆத்மாவை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இல்லாம நாங்கள் பிதமா பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுடைய முற்பிதாக்கள் வேதத்தாலே எல்லாம் ஆளப்பட வேண்டும் என்று அவங்க சோலா ஸ்கிரிப்சூரா என்று படிப்பிச்சதால நாங்களும் கர்த்தருக்கு பிரியமாங்கிற பிள்ளை வளர்ப்பிலையும் இருக்கணும்னா கர்த்தர் சொன்னபடியே செய்திருவோம். வேற கதை நம்ம அடிக்கணும் தான். ஆனா அடிக்கிறதுக்கும் 3 விஷயம் கவனிக்கப்பட வேதம் எங்களுக்கு சொல்லு. 3 விஷயம். நான் வளரிளம் பருவத்தை கதைக்கிறேன், வளர்ந்து போட்டு நிக்கிற பருவத்தை கதைக்க இல்லை. இது 3 இருந்து 19, 18 வயசு வரைக்கும். ஏன்னா அதுக்குள்ள நாம இதுல சரியா செய்யணுமா? அதுக்கு பிறகு அடிக்க தேவையில்லை. உண்மையில அதுக்கு பிறகு எங்களுக்கு ஆறுதலும் சமாதானம். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டினார். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை. அதனால அவர் நம்மளுடைய பிரியாசத்துக்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர் எங்களுக்கு பதில தருவார். ஆகல இது அந்த விடயம்.